Good morning. Just woke up. நான் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு குளிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். 2-3 months தூக்கம் இல்ல. அதே மாதிரி தான் இருந்தது. சாய் வந்து அவனுக்கு ஜாலியா அவன் பெட்ரூம்க்கு அவன் போய் நல்லா படுத்து தூங்கிட்டான். இப்போ கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த வியூ பகல் டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக திஸ் இஸ் த வியூ. நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை, ஏன்னா எல்லா கார்டனும் தெரியுது அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த வீட்டுடைய கார்டன். ஃபுல் அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அந்த ஷெட் இருக்கு இல்லையா, 2 ஷெட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, ஃபாரஸ்ட் வியூ. ஸோ அப்படிதான் போட்டிருந்ததே. எனக்கு வந்து இந்த வியூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் எனக்கு வந்து சாயோட ரூம் வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம், சும்மா ப்ரெக்னென்சி ரிவீலுக்காக. அண்ட் ஆல்சோ ஜெண்டர் ரிவீல் வந்து எங்களுக்கு தெரிய போகுது. நான் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் என்னுடைய குட்டி லிட்டில் பேபி பம்ப். அண்ட் இதெல்லாம் தான் என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ். சாரி, இது வந்து ஸ்கின் கேர், அதாவது எல்லாத்துக்கும் ஸ்கின் கேர், ஹேர் கேர். நெயில்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன், பட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து தனியாக கெட் ரெடி வித் மீ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ். அண்ட் மாய்ஸ்சரைசர், ப்ரஷஸ் அண்ட் ஜுவல்லரி, மற்ற கிளென்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சாய் ரூம் வியூ வந்து காமிக்கிறேன். சாய் வந்து கீழே படுக்க வச்சுட்டோம், நல்லா தூங்கினான் அவன். நைட்டெல்லாம் பயங்கர காற்று, மழை. இங்கே பாருங்க, இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த ரோடை நீங்கள் கட் பண்ணிடலாம், ஏன்னா ரோடு வந்து அவ்வளோ தெரியல. பட் அந்த வியூ அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு பின்னாடி. யா பேபி கம்மிங். சூப்பராக இருக்குது இந்த வியூ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் கீழே போகிறேன். அப்பா கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஹே, சாப்பிட்டுட்டு இருக்கியாடி தங்கம்? சீஸ் ஆன் டோஸ்ட். ஓகே, டாடி பண்ணி கொடுத்தாரா? என் ஹஸ்பண்ட் வந்து அவகேடோ டோஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓ, போட்டு முடிச்சிட்டியா எனக்கு? ஓகே, தேங்க்யூ. இன்னொரு மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அதை தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அதை மறந்துட்டேன். இன்னைக்கு Jan 26th ரிப்பப்ளிக் டே அண்ட் ஸ்பெஷலி எங்களுடைய வெட்டிங் டே, வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக தான் நாங்கள் இதை புக் பண்ணது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் நல்லா பின்னாடி அவர் வந்து முடி கலைஞ்சிருக்கும் போது யா எஸ் எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு வந்து ஜெண்டர் ரிவீல் தான் கிஃப்ட் எங்களுக்கு. நிக்க முடியல, கை வர வலிக்குது. சாப்பிட்டுட்டு உங்களை எல்லாரும் பார்க்கிறேன். போடக்கூடாது, உள்ள போய் தூக்கி போடு. கை பத்திரம். நல்லா வாமா இருக்கு, உட்கார முடியல. பிளான் பண்ணல, எதுவுமே எனக்கு வாங்கவும் தோணல. சரி பண்ணு சரின்ட்டு சிம்பிளா. என்னடி இது டிஆர்லாம் வாங்கிருக்க? டிஆர் சவாஜ். ஒரு நிமிஷம் எப்படி? ஏன் என்னாச்சு? டிஆர் சவாஜ் இந்த பெர்ஃப்யூம் தான். இது மென்ஸ் பெர்ஃப்யூம். ஆக்சுவலா இதுல வந்து இடிபி தான் வாங்கியிருக்கேன். இடிடியும் இருந்தது, பட் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஜார்ஜியோ ஆர்மானி அந்த இதுல ஒரு ஃபேமஸான பெர்ஃப்யூம் இருக்கு, அது ட்ரை பண்ணேன். நீ ஏதோ வாங்கினியா? நீ மட்டும் பூட்ஸ் வாங்குறியா? அடங்க. ஆக்சுவலா நான் ஒன்னு கேட்டிருந்தேன், அது வந்து அவங்க ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அது எனக்கு தெரியும், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நாங்க அந்த சர்ப்ரைஸ் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு வந்து மிஸ் டிஆர் வாங்கணும்னு அந்த ஒரு கியூட்டான ஒரு பாட்டில் இருக்குல்ல, இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு மாதிரி கேப்லாம் போட்டு அதுதான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். இல்லன்னா இந்த அந்த பலூன் மாதிரி இருக்குமே, அந்த பலூன் இல்ல, டியர் டிராப் மாதிரி. ஓ, unexpected. ஆக்சுவலா சத்தியமா காட் ப்ராமிஸ், நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. இது உண்மையாவே சர்ப்ரைஸ் தான். சரி, நான் இதை ஓபன் பண்ணி உங்களுக்கு 2 பேரும் ஓபன் பண்ணி காமிக்கிறோம். So good. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா floral smell. மைல்ட் ஸ்மெல். இவங்களோடது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எனக்கு இந்த பாட்டில உடைச்சிருவேணும்னு பயமா இருந்துச்சு.
பர்ஃபியூம் வாங்குறது கூட எனக்கு பெருசா தெரியல. டிஆர் எப்படி வாங்குன? நெக்ஸ்ட் டைம் மிஸ் டிஆர் வாங்கிக்குது. சாய்க்கு வந்து நாங்க ஃபுட்பால் கார்டு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான். அதனால அவனுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு gift மாதிரி வாங்கி இப்பதான் எடுத்து கொடுத்தாரு அவங்க அப்பா. டீ போட போறோம். நான் வந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டேன். டீ பாத்திரம் அட்லீஸ்ட் ஃப்ரெஷ் மில்க் அவங்களே ப்ரொவைட் பண்ணது போதும்ல. வந்துட்டு போகுது. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்காக இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். ஓகே, இங்கே தான் என்னோட மேக்கப் நான் பண்ணேன். ரொம்ப நிற்க வேணாம் அப்படின்ட்டு உட்காந்து பண்ணேன். அண்ட் அதை வந்து ஒரு ரீல்ஸாக நான் எடுத்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து மிரர் இல்லைன்னு சொல்லவும் அதை மேலே இருந்த மிரர் எடுத்து கீழே வச்சுட்டு இங்கே உட்காந்து நான் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் தான் என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ். அண்ட் இன்றைக்கி யூஸ் பண்ண ஒரே கன்சீலர் இது மட்டும்தான் என்னுடைய பேஸ் ப்ராடக்ட். எல்ஃப் கன்சீலர் இந்த ஷேட் டீப் ஆலிவ். சீக்கிரமாக இயர்ரிங், ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜெண்டர் ரிவீல், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் போய் பலூன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் ஃப்ளைட். ஓகே, பார்க்கலாம். ஜெண்டர் ரிவீல் பண்ணிடலாமா? எனக்கு ஓகே, ஃபைனல் கெஸ் என்ன பண்ணலாம்? சாய் பாயா கேர்ளா? பாயா கேர்ளா? Boy or girl? Boy. Okay, girl. Okay? Okay. Okay. Revealing time. Okay. Countdown start பண்ணலாம். 10, 9, 4, 3, 2, 1. ஓகே, ஒரு வழியாக ஜெண்டர் ரிவீல் வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம். வீட்டுக்குலாம் நாங்கள் அனுப்பிட்டோம். அண்டு அவங்க எல்லாருமே ஹாப்பி. ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. டைம் வந்து 3 o'clock. அதனால தான் நான் வந்து இன்னும் லன்ச்சும் நாங்கள் வீடியோ எடுத்ததுலேயே டைம் போயிடுச்சு. ஏன்னா லேட்டாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணோமா. வீடியோ எடுத்ததில் டைம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த லாக் பர்னர் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். அண்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, அப்புறமா இது இந்த ஸ்கேன் ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருந்தது. இதுலேயே வந்து ஜெண்டர் ரிவீலுங்கிற ப்ரெக்னென்சி ரிவீல் வீடியோ மாதிரியும் சின்னதாக நாங்களே ஷூட் பண்ணோம். எல்லாமே மற்ற வீடியோஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி நான் பண்ணது தான். அண்ட் வீட்டுக்குள்ளே நாங்களாக கேமரா செட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எல்லாமே பண்ணோம். அப்புறம் லஞ்சுக்கு சப்வேல ஆர்டர் பண்ணியாச்சு. அப்பா எனக்கு கை வலிக்குது, கால் செம்மையாக வலிக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுனால. சாப்பிட்டுட்டு திருப்பியும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சாய் வரவே மாட்டேங்கிறான். ஒரு ஃபோட்டோவுக்கு அவன்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறான். அதனால் இதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஃபோட்டோ. ஈவினிங் ஆகிடுச்சு, டார்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரிங் லைட் நல்ல வேலை கொண்டு வந்திருக்கேன். அதனால ரிங் லைட்டை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். எஸ், என்ன ஜெண்டர் ரிவீல் எப்படி இருந்ததுடா? செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. நீ ஆக்சுவலா இந்த ஜெண்டர் ரிவீலுக்கு முன்னாடி என்ன குழந்தைன்னு எதிர்பார்த்த? நான் பையன் எதிர்பார்த்தேன். அப்படியா? நானும் பையன் தான் எதிர்பார்த்தேன். சாயும் பையன் தான் சொல்லிட்டு இருந்தான். எங்களுக்கு எதுவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நமக்கு என்ன, பையனா இருந்தாலும் ஹாப்பி தான், பொண்ணா இருந்தாலும் ஹாப்பி தான். பட் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்குலாம் அந்த பாப் பண்றதுக்கு செகண்டுக்கு முன்னாடி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸ்கேன்ல நாங்க போனோன்னே பார்த்து அப்படியே சொன்னாங்களா, அது ஒன்றும் எங்களுக்கு பெருசாக இதாக இல்லை. ஆனால் இது வந்து ஒரு 4 நாள் ஆச்சு, பலூனில் என்ன கலர் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு ரூமே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் ஆகுது. அண்டு பேபி கிக்கிங் பசியில் கத்துதுன்னு நினைக்கிறேன்.
சாப்பிட்டுட்டு அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சீக்கிரமா வாமானம் குளிருது. நான் திருப்பியும் அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் அண்ட் லைட்டிங் சுத்தமாக இல்லை பாருங்க. ஃபுல் டார்க், பிச் டார்க் ஆயிடுச்சு. 6 o'clock ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெளிச்சம் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் மேக்கப்லாம் கழிச்சிட்டு நைட் வேர் போட்டுட்டு சாப்பிட்டு தூங்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். 10 மணிக்கெல்லாம் செக் அவுட். 10:30 to 11 நாங்கள் செக் அவுட் பண்ணிடுவோம். ஹாப்பி ஹாப்பி. இன்னைக்கு ஜெண்டர் ரிவீல். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தெரியுதுண்ணா. குட் மார்னிங். அண்ட் இன்னைக்கு வந்து கிளம்புறோம். லீவிங் டே அண்ட் ஆல்ரெடி டைம் வந்து 9:30 ஆக போகுது. வாங்க. சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சா கீழே? நாங்க கிளம்ப போறோம். ஆமா, இங்க லைட்டிங் இந்த வீட்டுல ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எங்க வச்சு எடுத்தாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த நான் வந்து மாவு கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே கொஞ்சம் பசிக்குமா. ஏன் எனக்கு வந்து ரொம்ப இந்த லைட்டு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்பாட் லைட்ஸ் தான் நல்லா வெளிச்சம். அது ஆஃப் பண்ணோடனே டார்க் ஆயிடுச்சு. எனக்கு எப்போ பசிக்கும்னு தெரியாது. அதனால நான் வந்து தோசை மாவு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா மாவு அப்புறம் சாம்பார் கிளம்புறப்போ வச்சு கொண்டு வந்தேன். அதை நேற்று எடுக்கவே இல்லை. லாக் பர்னர் மட்டும் ஆன் பண்ணி விடுறீங்களா? போற வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கட்டும். ரொம்ப குளிருது வேற. அதனாலதான் நான் வந்து பீனியெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஏன் வீட்டுல போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இப்பதான் ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கேன். இந்த ரூமுக்கு வந்து ஹீட்டர் கிடையாது, ஒன்லி லாக் பர்னர். அதனால அதை மட்டும் ஆன் பண்ணி போட சொல்லியிருக்கேன். வெசல்ஸ் எல்லாமே வந்து டிஷ் வாஷர்ல போட்டுட்டு வாஷ் ஆயிடுச்சு. அதை வந்து எல்லாத்தையும் திருப்பி இருந்ததெல்லாம் அது இடத்துல வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இது மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம் சாம்பாரை. அண்ட் தோசைக்கல் கொண்டு வரணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் இங்க வந்து இந்த மாதிரி பேன் தான் இருக்கும் அப்படின்ட்டு. நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. நல்லாவே இல்லை. பட் வேற வழி இல்லை. இதுதான் யூஸ் பண்ண போறேன். தோசை ஊத்தலாம். கரண்டி வந்து நான் வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். வருமா இதுல தோசை? இங்க ஒரு கரண்டி இருக்கு. குட்டி தோசை. தோசை, பாசிப்பருப்பு சாம்பார். ஃபைனல் பிரேக்ஃபாஸ்ட் வித் த வியூ அண்ட் த லாக் பர்னர். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. வீட்டை ஃபுல்லும் கிளம்ப போறோம். அண்ட் இந்த வியூ, ஓ மை காட். ஏர்பிஎன்பில இருந்தோம்னா ஸ்பெஷலி கிளம்புறதுக்கு முன்னாடி பெட்டிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் கீழே போட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் எதை யூஸ் பண்ணோன்ட்டு. அது வந்து அவங்க வாஷ்க்கு போட்டுருவாங்க. அதனால அதை வந்து டவல்ஸ் அண்ட் பெட்டிங்ஸ் எல்லாம் கீழே போட்டு வச்சிருக்கோம். பை பை. ஸோ எங்கேயும் எதுவும் இல்லை. கபோர்ட் செக் பண்ணியாச்சு, இங்கேயும் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு. அண்ட் இந்த ரூம்ல சாயோடைய பெட்டிங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அவன் கீழே படுத்திருந்தான், அதனால அதெல்லாம் எடுத்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. கொஞ்சம் பெட்டெல்லாம் நீட் பண்ணலாம். இந்த ரூம் நாங்கள் வரவே இல்லை, யூஸும் பண்ணல. அதனால அதை வந்து அப்படியே இருக்கு. இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம். லிவிங் ரூம் லைட்டு, நம்மளுடைய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ், கிச்சன், லிவிங் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே டிஷ்வாஷர்ல இருந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சிட்டோம். எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே நம்மளும் ஒப்படைக்க போறோம். எவ்ரிதிங் இஸ் கிளீன் அண்ட் நீட். என்னோட பேக் எடுக்கணும். ஓ, சாய் அங்க போயிட்டான் இல்ல.
இப்படி பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி ஒரு கிச்சன் இருந்தா சூப்பரா இருக்கும் சமைக்கிறதுக்கு. போலாம்பா, டைம் ஆச்சு. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye from Pune. Bye bye. Take care. Love you all so much. Bye. Let's face the reality and let's go home. Yeah. இந்த கீ வந்து நம்ம சேஃப்டி லாக் இருக்கும். அதுல நம்ம கிச்சன். Okay, that's safety lock. Daddy, I just pressed the cat opener and it அதுக்கு ஒரு பின் இருக்கும். நான் வெளில வரணும்னு ஆசைப்பட்டேன். Daddy. வாமா போலாம், லெட்ஸ் கோ. பார்த்து விழுந்துட்டான். That's okay, come on. குழந்தை இதுலயோ கால் வச்சு தடுக்கி விட்டுருச்சு. சூப்பர் ரீ தங்கம்.